ஹாய் ஹலோ நண்பா. இன்னைக்கான பிளாக்ல என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம பெசநகரை இருக்கிற சர்ச்சுக்கு தாங்க நம்ம விசிட் பண்ண போறோம். ரொம்ப நாளா அந்த சர்ச் போய் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா போக முடியல. வீடியோல தான் பார்த்தேன். நம்ம சென்னையிலே இப்படி ஒரு சர்ச் சூப்பரான சர்ச் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் இன்னைக்கு போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கண்டிப்பா போகவே ஆகணும். நம்ம அதை ஒரு வீடியோவே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போனோம். இதோ வந்துட்டோம் பக்கத்துல. நம்ம போனது குட் ஃப்ரைடே டைம்ங்க. அதனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது. ஆனால் மேலே வந்து அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இல்லை. எனக்கு அங்கே போயிட்டு நம்ம வந்து எப்பயும் போல நம்ம மற்ற கோயில் போனோம் எப்படி கும்பிட போட்டு வருமோ அந்த மாதிரி கும்பிடு போட்டோம். நம்மளுக்கு மற்றபடி எதுவுமே தெரியாதுங்க. இப்போ அந்த கோயிலை பொறுத்தவரை நம்ம போன உடனே ஒரு கேண்டில் வாங்கிட்டு நம்ம வேண்டது வேண்ட மாதிரி நடக்குமா, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான காடா இவங்க வேளாங்கண்ணி மாதான்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து பார்க்கிங் வந்து இங்கேயே அவைலபிளுங்க. அவங்க வந்து ஒரு 20 ருபீஸோ சம்திங் என்னமோ சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வெஹிக்கிளுக்கு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே பீச் இருக்குது. நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் பக்கத்துலேயே இருக்குங்க. நீங்கள் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் பெசநகர் பீச்சுக்கு வந்துட்டு நம்ம நைட் டைம் நீங்கள் பக்கத்தில் வந்து இந்த சர்ச்சை வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நிறைய இடத்துக்கு போகலாங்க. பக்கத்திலே தாங்க அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான கோயில், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பிளேன் இன்னைக்கு ஒன் டே ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பெசநகர் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம பீச்சு நைட் டைமில் பெசநகர் பீச்சு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேலே போகும்போது நானே எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டாங்க. அந்த சர்ச்செல்லாம் அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த நம்ம இதிலெல்லாம் பார்த்துருப்போம், இந்த ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும்லங்க, அந்த மாதிரி உள்ளே பில்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம போய் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. குட் ஃப்ரைடே இல்லைங்க, அதனால் செம்ம கூட்டமாக இருந்ததுங்க. அதனால் நம்ம வந்து முதல்ல வந்து போய் கேண்டில் வாங்கிட்டு வந்துட்டு கேண்டில் வந்து இங்கே மேலே நம்ம அங்கே வந்து ஏற்ற முடியாதுங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு கேண்டில் ஏற்றுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து சர்ச்சில் வந்து நிறைய பேருங்க, அதாவது ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டா போதும், அவங்க நம்ம என்ன சைஸ் சொன்னாலும் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ சர்ச் கிட்ட போயிட்டோம் பாருங்களேன். வாங்க, இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக போடுறதுனால நம்ம கொஞ்சம் காலியாக இருந்தால் நம்ம நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் கூட்டத்தில் இருந்து பார்க்கறதோட இதோ பாருங்க, ஒரு விஷயமும் அங்கே பார்க்கவே அட்டகாசமாக இருந்ததுங்க. அந்த வரையும் நான் எங்கேயுமே சின்ன சின்ன சர்ச்சுக்கு போயிருக்கேன் தவிர இவ்வளோ பெரிய சர்ச்சு அதே மாதிரி இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆகிட்டேங்க. இதை பாருங்களேன், நாங்கள் செஞ்சுருக்க ஒரு விஷயமும் அந்த அளவுக்கு இருந்ததுங்க. நீங்களே பாருங்களேன், அந்த அந்த எல்லா ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா அந்த இடத்த நம்ம மறக்கவே மாட்டோம். வாழ்நாளில் எப்பயுமே மறக்க மாட்டோம். அந்த மாதிரி மறக்க முடியாத நினைவுகள் சொன்னால் நான் இந்த சர்ச்சை தாங்க சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க சாதாரண சர்ச்சை தானே நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க. நான் பார்த்ததில் என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த மாதிரி இடத்த இப்போ தாங்க. நீங்கள் வந்து இந்த சர்ச்சை போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். போகணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பிளான் வந்து நிறைய 2-3 பிளானோடு தான் நம்ம வந்தோம். நான் வீடியோவில் முன்னாடியே சொன்னேன்ல, அதே மாதிரி தாங்க அஷ்டலட்சுமி கோயில் போயிட்டு அதே மாதிரி பக்கத்தில் வந்து 2-3 நினைவிடம் இருக்குது, அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகலான்னு தாங்க நான் இன்றைக்கான டேயோட பிளான். நம்ம அடுத்தது வந்து நைட் டைம் ஆகிடுச்சுன்னா பீச் எல்லாமே இந்த இடத்துல நல்லா சூப்பராகவே இருக்குங்க. மெரினா பீச்சை கம்பேர் பண்ணும்போது பெசநகர் பீச் அதாவது ஃபுல்லாகவே சரியான கடைங்கங்க. அந்த கடைங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் போகிறதே தெரியாது. உங்கள் கிட்ஸோட உங்கள் ஃபேமிலியோடஸ்லாம் வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகலாம். சூப்பரான இடம், மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா